உங்களுக்கு ஒரு கேள்வி. உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர்கள்ல பெரும்பாலானவங்க எப்படி பணக்காரர்களானாங்க தெரியுமா? அவங்க யாரையும் பார்த்து போட்டி போட்டு வெற்றி அடையல. அவங்க ஒரு புதிய உலகத்தை உருவாக்கினாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகத்தோட தலைப்பு 0 to 1 அப்படிங்கிற புத்தகம் தான். இந்த புத்தகத்தை எழுதினவர் யார் தெரியுமா? பீட்டர் தியல். அவர் தான் பேபாலோட இணை நிறுவனர். அப்புறம் Facebookல முதலீடு செஞ்சவங்கள்ல ஒருத்தர். ஸ்பேஸ் எக்ஸ் அந்த மாதிரி பல நிறுவனங்களோட முதலீட்டாளரும் இவர் தான். இந்த புத்தகம் உங்களுக்கு சொல்ல போறது ஒரே ஒரு விஷயம்தான்: போட்டியை விட்டு ஒதுங்குங்க, ஏன்னா போட்டியில லாபமே இல்ல. ஆமா, நீங்க சரியாதான் கேக்குறீங்க. போட்டி அப்படிங்கிறது லாபமற்றது. இதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய கருத்து. இத புரிஞ்சுக்கிட்டா உங்களோட பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இந்த வீடியோல 0 to 1 புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களை தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க பிசினஸுக்கான புதிய உலகம் திறக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி: போட்டி இல்லாம பிசினஸ் ஓடுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த புத்தகத்தோட பேரு 0 to 1. அதுக்கு அர்த்தம் என்ன? வாங்க பாப்போம். 0 to 1 அப்படிங்கிறது 0ல இருந்து 1 உருவாக்குறது. அதாவது இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு புதிய விஷயத்தை உருவாக்குறது. இதுக்கு நேர்மாறானது என்ன தெரியுமா? 1 to n. அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒன்னை எடுத்து அதை மேம்படுத்துறது, இல்லைன்னா அதையே நகல் எடுக்கிறது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, சீனா எப்படி முன்னேறிச்சு? ஏற்கனவே இருக்கிற தொழில்நுட்பங்களை எடுத்து அதை பெருமளவுல உற்பத்தி செஞ்சது. இதுதான் 1 to n. ஆப்பிள் ஐபோனை உருவாக்குனது எப்படி? அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் போன் இல்ல, அவங்க தான் 0 to 1 செஞ்சாங்க. அடுத்தது கூகுள் சர்ச் இன்ஜின். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சக்தி வாய்ந்த தேடல் பொறி இல்ல, இதுவும் 0 to 1 தான். இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன செய்யறீங்க? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ நகல் எடுத்திருக்கிறீங்களா, இல்ல புதுசா ஒன்ன உருவாக்குறீங்களா? இது இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஒவ்வொரு பிசினஸும் ஒரு தடவை தான் நடக்கும். அடுத்த பில் கேட்ஸ் ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டமை உருவாக்க மாட்டாரு. அடுத்த லாரி பேஜ் ஒரு சர்ச் இன்ஜினை உருவாக்க மாட்டாரு. ஏன்னா அது ஏற்கனவே செய்யப்பட்டது. நீங்க புதுசா ஏதாவது செய்யணும் அப்படிங்கறது தான் பீட்டர் டயல் சொல்லியிருக்காரு. இப்ப வரப்போறது இந்த புத்தகத்தோட ரொம்பவே முக்கியமான கருத்து: போட்டி அப்படிங்கிறது லாபமற்றது. ஆமா, நீங்க சரியா தான் கேக்குறீங்க. நாம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, போட்டி நல்லது, போட்டி வளர்ச்சியை தரும் அப்படின்னு. ஆனா பீட்டர் தயல் வேற மாதிரி சொல்லியிருக்காரு. உதாரணமா சொல்லணும்னா, ஏர்லைன் இண்டஸ்ட்ரி. உலகம் முழுவதும் எத்தனை ஏர்லைன்கள் இருக்கு? அது ஆயிரக்கணக்குல. எவ்வளவு போட்டி இருக்கும்? ஆனா ஒரு ஏர்லைன் கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? அது ரொம்ப ரொம்ப குறைவுதான். இப்ப கூகுள பாருங்க, ஒரே ஒரு கம்பெனி சர்ச் இன்ஜின் தான். ஆனா அதோட லாபம் எவ்வளவு இருக்கும்? அமெரிக்காவில் இருக்கிற எல்லா ஏர்லைனோட மொத்த மதிப்பை விட 3 மடங்கு அதிகம். இதுதான் மோனோபோலியோட சக்தி. மோனோபோலிக்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு பீட்டர் தியல் சொல்லியிருக்காரு. அதுல முதல்ல பொதுவான அர்த்தம், அதுதான் ஒரே ஒரு கம்பெனி, அதுவும் மக்கள் கேட்டது. அடுத்து ரெண்டாவது பீட்டர் தியலோட அர்த்தம், எந்த கம்பெனியும் மாற்று கொடுக்க முடியாத அளவுக்கு சிறப்பா செயல்படுறது. மோனோபோலிக்கு 4 பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு. வாங்க பாப்போம். முதல்ல ப்ராப்ரைட்டரி டெக்னாலஜி. உங்ககிட்ட மட்டும்தான் அது உங்ககிட்ட மட்டுமே இருக்கும் தொழில்நுட்பம். ரெண்டாவது நெட்வொர்க் எஃபெக்ட்ஸ். உங்களோட ப்ராடக்ட்டை பயன்படுத்த அதோட மதிப்பு அதிகரிக்கிறது. மூணாவது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். இது பெருமளவுல உற்பத்தி செய்யறப்ப செலவு குறையிறது. நாலாவது பிராண்டிங். உங்களோட பிராண்டோட சக்தி. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி: உங்களுக்கு தெரிஞ்ச மோனோபோலி கம்பெனி எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ மோனோபோலியை எப்படி உருவாக்குறது? வாங்க பாப்போம். ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பும் ரொம்ப சின்ன மார்க்கெட்ல இருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு பீட்டர் தியல் சொல்லியிருக்காரு. இப்போ உதாரணமா சொல்லணும்னா, Facebook அப்படிங்கிறது முதல்ல ஹார்வர்ட் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மற்ற காலேஜ்கள், அப்புறம் உலகம் முழுவதும். அடுத்தது அமேசான் முதல்ல புத்தகங்களுக்கு மட்டும்தான், ஆனா இப்ப எல்லாத்துக்குமே. அடுத்தது பேபால் முதல்ல ஈபேல வாங்குறவங்களுக்கு மட்டும்தான், இப்ப எல்லாருக்கும். இதுல இருக்க சீக்ரெட் ஃபார்முலா என்னதுன்னா, முதல்ல ஸ்மால் மார்க்கெட்ல தொடங்குங்க, பெரிய மார்க்கெட்ல போட்டி அதிகமா இருக்கும். அடுத்து ரெண்டாவது, அங்க மோனோபோலி ஆகுங்க, அந்த சின்ன மார்க்கெட்ல நீங்க தான் கிங்கு. அடுத்து மூணாவது, கான்சென்ட்ரிக் சர்க்கிளை விரிவாக்குங்க, உங்க பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போங்க. இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னதுன்னா, லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்.
பெரும்பாலானவங்க ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜை பத்தி பேசுறாங்க. ஆனா பீட்டர் தியால் லாஸ்ட் மூவர் அட்வான்டேஜை பத்தி பேசியிருக்காரு. அதாவது நீங்க ஒரு மார்க்கெட்ல கடைசியா வந்தாலும் அந்த மார்க்கெட்டை முழுமையா ஆக்கிரமிச்சு யாரும் உங்களை மாத்த முடியாத நிலையில இருந்தா நீங்க தான் வெற்றி அடைவீங்க. இப்ப உதாரணமா சொல்லணும்னா கூகுள் சர்ச் முதல்ல வரல, அதுக்கு முன்னாடியே அட்டவிஸ்டா, யோஹோ, ஆஸ்க் ஜீவிஸ், ஆனா கூகுள் தான் கடைசியா வந்து மார்க்கெட்டை ஆக்கிரமிச்சது. இப்ப பீட்டர் தியால் ஒரு கேள்வி கேக்குறாரு. இது அவரோட வேலைக்கு ஆள் எடுக்கும் போது கேட்ட கேள்விதான். உங்ககிட்ட கொஞ்சம் பேரு ஒப்புக்கொள்ளும் ஒரு முக்கியமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதான் கன்ட்ரைனிங் திங்கிங். பெரும்பாலான மக்கள் நினைக்கிறது போட்டி நல்லது அப்படின்னு. ஆனா நீங்க என்ன நினைக்கணும்னா போட்டி லாபமற்றது அப்படிங்கிறது தான். பெரும்பாலான மக்கள் நினைக்கிறது பெரிய மார்க்கெட்ல தொடங்கணும் அப்படிங்கிறது. ஆனா நீங்க நினைக்க வேண்டியது சின்ன மார்க்கெட்ல தொடங்கணும் அப்படிங்கிறது தான். இதுல இருக்க சீக்ரெட் என்னதுன்னா The Untapped Gold Mine. இந்த புத்தகத்தோட ரொம்பவே அருமையான ஒரு கருத்து தான் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது. உலகத்துல இன்னும் பல ரசிகர்கள் இருக்காங்க, அது யாருக்குமே தெரியாது, இல்லைனா யாருமே முக்கியம் கொடுக்கல. அந்த ரசிகர்களை கண்டுபிடிச்சு அதுல பிசினஸ் கட்டுறவங்க தான் உண்மையான வெற்றியாளர் அப்படின்னு பீட்டர் தியால் சொல்லியிருக்காரு. இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கூகுள் இணையதளத்துல இருக்கிற எல்லா தகவல்களையும் ஒழுங்குபடுத்த முடியும். இது ஒரு சீக்ரெட் தான். அடுத்தது ஸ்பேஸ் எக்ஸ். இதுல ராக்கெட்களை மறுபடியும் பயன்படுத்த முடியும். இதுவும் ஒரு சீக்ரெட் தான். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு தெரிந்த சீக்ரெட் என்ன? இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ப்ராடக்ட் எவ்வளவு முக்கியம், அதை விட சேல்ஸும் முக்கியம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நல்ல ப்ராடக்ட் இருந்தா போதும் தானாகவே விற்பனையாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு அப்படின்னு பீட்டர் தியால் சொல்லியிருக்காரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் இவர் ஒரு மாஸ்டர் சேல்ஸ்மேன். அவர் இல்லாம ஆப்பிள் இல்ல. அடுத்தது எலான் மாஸ்க். இவரு டெல்சாவை விளம்பரப்படுத்தாம அவரே பிராண்ட் ஆகி விட்டுறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு 4 இம்பார்ட்டன்டான லெசனை .com பபிள்ல இருந்து சொல்லுறேன். 1999 வருஷம் .com பபிள்ல இருந்து 4 விஷயங்கள் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு பீட்டர் தியால் சொல்லியிருக்காரு. வாங்க அதை பார்ப்போம். முதல்ல இன்கிரிமெண்டல் அட்வான்சஸ், அதாவது சின்ன சின்ன முன்னேற்றங்கள். ரெண்டாவது ஸ்டே லீன், அதாவது மெலிந்திரு. மூணாவது இம்ப்ரூவ் ஆன் காம்படிஷன், அதாவது போட்டியாளர்களை விட மேம்படு. நாலாவது ஃபோக்கஸ் ஆன் ப்ராடக்ட், அதுதான் ப்ராடக்ட்ல கவனம் செலுத்து. ஆனா இது எல்லாத்தையுமே தவறு அப்படின்னு பீட்டர் தியால் சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலா முதல்ல ரிஸ்க் பாண்ட்லெஸ், அதாவது தைரியமாயிரு. ரெண்டாவது நோ பிளானை விட பேட் பிளான்ஸ் இருந்தது, அதாவது கெட்ட திட்டம் கூட திட்டம் இல்லாததை விட மேலானது. மூணாவது காம்படிஷன் டெஸ்ட்ராய் ப்ராஃபிட், அதாவது போட்டி லாபத்தை அளிக்கும். நாலாவது சேல்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட், அதாவது சேல்ஸும் ப்ராடக்டும் சமமானது. இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்களை சுருக்கமா பார்க்கலாமா? முதல்ல 0 to 1 புதுசா ஏதாவது உருவாக்குங்க, நகல் எடுக்காதீங்க. ரெண்டாவது மோனோபோலி, போட்டியில சிக்காதீங்க, மோனோபோலி ஆகுங்க. மூணாவது ஸ்மால் மார்க்கெட், சின்ன மார்க்கெட்ல தொடங்குங்க, அதுக்கப்புறம் விரிவாக்கிக்கலாம். நாலாவது சீக்ரெட், யாருமே கவனிக்காத ரகசியங்களை கண்டுபிடிங்க. அஞ்சாவது சேல்ஸ் மேட்டர், ப்ராடக்ட்டை விட சேல்ஸும் முக்கியம். ஆறாவது திங்க் ஃபார் யுவர் செல்ஃப், மற்றவங்க சொல்றத கேள்வி கேளுங்க, நீங்களே சிந்தியுங்க. உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே 0 to 1 செஞ்சவங்க தான். அவங்க யாரையும் பார்த்து போட்டி போடல, அவங்க புதிய உலகத்தை உருவாக்கினாங்க. நீங்களும் அப்படி செய்ய முடியும். உங்களோட சீக்ரெட் என்ன? முதல்ல அதை கண்டுபிடிங்க, அத உலகத்துக்கு காட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்ககிட்ட ரொம்பவே சிலர் ஒப்புக்கொள்ளும் ஒரு முக்கியமான உண்மை என்ன? இதுக்கான பதில கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.